ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் செம பரபரப்பான கதைக்களத்தோடு இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படியாச்சும் ரேவதியை கனடா போகாமல் தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோ கார்த்திகோடைய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான மூமெண்ட்டாக இருக்குது. எப்படியோ பல தடைகளை மீறி கார்த்திக் ராஜ் ரேவதியை கனடா போகாமல் தடுத்துட்டாரு. இன்றைக்குரிய எபிசோட் அப்படின்றதில் ரேவதி கனடா போகிறதுக்கு ஃப்ளைட் ஏறி போயிட்டாங்க. திடீர்னு ஒரு அவசர அறிவிப்புனால அவங்க திரும்ப ஃப்ளைட் ரிட்டர்ன் ஆகுது. அந்த அவசர அறிவிப்பு அப்படிங்கிறதே நம்ம கார்த்திக் ஹீரோவால் வந்தது தான். அப்படி வரக்கூடிய நம்ம ரேவதி ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வரப்போ எதிர்த்தாப்பில் நம்மளுடைய ஹீரோ கார்த்திகை பார்த்த உடனே மாமா எங்கே உங்களை பார்க்காம போயிடணும் அப்படின்னு அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது வெளிப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு என்னென்ன நடந்தது அப்படின்றதையெல்லாம் கார்த்திக் அவங்களுடைய ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு வாங்க மாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. நான் இனிமேல் மாமா இல்லாமல் இருக்க மாட்டேன், மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதன்படி கார்த்திகை தீபம் சீரியலோடைய முக்கியமான கதைக்களமாக இனி வரும் காலங்களில் இது வரைக்குமே குடும்பம், ஃபேமிலி அந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தோடு போயிட்டு இருந்தது. இனி வரும் நாட்களில் கார்த்திகை தீபம் சீரியலில் ரொமான்டிக்கான சில கதைக்களம் அப்படிங்கிறது வர இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கார்த்திகை தீபம் சீரியல் சைடில் இருந்து பேச்சுக்கள் அப்படிங்கிறது கசியுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு செம்பருத்தி சீரியலில் அதிகமாக பார்வையாளர்களால் ஈர்க்கப்பட்டது அப்படிங்கிறது ஹீரோயின் சபானாவுக்கும் அண்ட் நம்ம ஹீரோ கார்த்திக்கும் ரெண்டு பேருக்கு இடையில இருந்த அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான். அதனால தான் அந்த சீரியல் நல்லாவே ஹைப்பில் போணுச்சு, எல்லாருமே அந்த டைமுக்கு பார்த்தாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு கார்த்திகை தீபம் சீசன் 1 அப்படிங்கிறதும் மிகப்பெரிய பிரபலமானுச்சு. அதை தொடர்ந்து தான் கார்த்திகை தீபம் 2 அப்படிங்கிறது கார்த்திகை தீபம் 1ஐயே ஃபீட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இப்போ போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு ரேவதி அண்ட் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பேர் அப்படிங்கிறது சரியாக அமைஞ்சிருக்கு. ரெண்டு பேரோட ஆக்டிங் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்னும் ஒரு சில நாட்களில் இல்லை ஒரு சில மாதங்களில் அகெயின் ரேவதி அண்ட் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே திரும்ப மேரேஜ் பண்ணுற மாதிரியும் அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய இனிமே காதல் காட்சிகள் எல்லாமே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. இனி வரும் நாட்களில் நம்ம கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேருடைய ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த சீரியல் அப்படிங்கிறது அவ்வளோ மக்கள் மனசில் ரியல் பேர் அளவுக்கு மனசில் பதிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன மாதிரி கார்த்திகை தீபத்தில் மாற்றம் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். அண்ட் கார்த்திக் அண்ட் ரேவதி உங்கள் ரெண்டு பேருடைய பேர் பற்றின உங்களுடைய கமெண்ட் அப்படிங்கிறத கீழே பண்ணுங்கள். அண்ட் கார்த்திகை தீபம் சீரியல் எந்த அளவுக்கு உங்களுக்கு சீசன் 1 பிடிக்குமா 2 பிடிக்குமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.